அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராவல்லேருந்து 3 ஃபைன் டேஸ் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேட்டிவில் வெட்டிங் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்து கிளம்பியாச்சு. என்னோடய அம்மா அப்பா எல்லாருமே 1 டேக்கு முன்னாடியே நேட்டிவ்க்கு போயிருக்காங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா மேரேஜ் டே அன்னைக்கு என்னோடய சிஸ்டர் பிரதர் அதுக்கப்புறம் பாப்பா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம். ஸோ 2 ஃபைன் டேஸ் என்னோடய நேட்டிவில் எப்படி என்ஜாய் பண்ணியிருந்தோம் அப்படின்ற வீடியோ தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் 5:30க்கு எழுந்து 7:30க்கு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நிக்கா அட்டன் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் அங்கே போயிட்டு நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து முடிச்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன், அதுவும் வெட்டிங் vlog தான். ஸோ அது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டு வெட்டிங் ஃபங்க்ஷன். இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோட வீட்டு வெட்டிங் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் வெட்டிங் vlog வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். இந்த vlog பார்த்திங்கன்னா சம்மரில் தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அஃப்கோர்ஸ் நமக்கே வந்து மண்டபமில் இருந்தோன்னா செம்மையாக ஸ்வெட் ஆகும். பேபிஸ்க்கு சொல்லவே வேணாம், அவங்களே கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டன் ட்ரெஸ் வந்து போட்டு விட்டாச்சு. இப்போல்லாம் வந்து வெயில் அடிக்குதா இல்லை மழை பெய்யுதான்னு கூட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வெதர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு ரிலேட்டிவ்ஸ் கூட பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் பசங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட பேபிஸ்லாம் வச்சு ஒன்றா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியப்பா வீட்டில் தான் ஸ்டேவாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து சம்மர் தாங்க முடியாமல் வந்து கிளம்பிட்டோம் வெளியே மண்டபம்லேருந்து. அம்மா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஃபேமிலியே வந்து மண்டபமில் தான் இருக்காங்க, அழைச்சி விட்டுட்டு தான் வரதா இருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து உங்கள் கூட எல்லாருக்கூடையும் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ப்ரீகேஜி to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படித்த ஸ்கூல் தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய நேட்டிவ்க்கு போனேன்னா அந்த சைட் போகாமல் வரதே கிடையாது. அப்போது ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். வீட்டில் இருந்த பேரண்ட்ஸ் கூப்பிட்ற வரைக்கும் நாங்கள் பிரின்சிபல் வீட்டில் தான் உட்காந்தே இருப்போம். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது நாஸ்டாலஜிக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பிரதர் ரெக்கமெண்ட் பண்ணி நாங்கள் ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் அவங்க கடைக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா கேவலமாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. நான் வாங்கின மின்ட் லெமன் சோடா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஆனால் இது வந்து பாதாம் பால்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து வேர்ஸ்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதையும் என்னோடய பிரதர் வந்து குடித்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பெரியப்பா வீட்டுக்கு வந்தாச்சு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா பிளாட்ஸ் பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2000லேருந்து 5000 வரைக்கும் குறையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க, இன்னொன்று பற்ற வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த சரௌண்டிங்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பற்றைங்க இருக்கும். இந்த துணிலாம் வந்து தைப்பாங்கள்ல அந்த பற்றை, அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சத்தமும் வந்து பழகி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாமே என்னோட சின்ன வயசு மெமரிஸ். என்னோட சேனல் மூலியமாகவும் வீடியோஸ் மூலியமாகவும் இதை வந்து என்னோட லைஃப் டைம் வரைக்குமே கொண்டு போவேன் அப்படின்றதுல ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பேசிட்டு பிளான் பண்ணிட்டு மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் பார்த்திங்கன்னா அங்கே தேட்டர்ஸ் இருக்கும். நம்ம ட்ரிச்சி மாதிரியே ஃபேமிலியோட ஒரு 15 மெம்பர்ஸ் இருப்போம். எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் தேட்டர் வந்து விசிட் பண்ணுறேன். பிஃபோர் மேரேஜ்லாம் அப்பா வந்து அப்ராட்லேருந்து வந்துட்டாங்கன்னா எந்த மூவி ரிலீஸ் ஆச்சோ அது எல்லாத்துக்குமே வந்து போயிட்டுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து போக முடியல. அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரத்னம் அப்படின்ற படத்துக்கு தான் போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாப்பா வந்து குட்டி பிள்ளையாக இருப்பாள். ஸோ அதனாலே வந்து தேட்டர்லாம் போனால் பயந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நல்லா வந்து வளர்ந்துட்டா, அதனால் வந்து நம்பி கூட்டிகிட்டு போயிருந்தோம். காட்ஸ் கிரேஸ். அதுக்கப்புறம் வந்து பாப்பா அழுகவே கிடையாது, நல்லா வந்து தூங்கிட்டா. சத்தம்லாம் வரப்போ மட்டும் நான் வந்து அவளோட காதை என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேன். மூவிலாம் முடிச்சுட்டு லேட் நைட் தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். ஃபேமிலி எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவே வீட்டில் விட்டாச்சு. நான், பிரதர், சிஸ்டர், அண்ணா ஒய்ஃப், அதுக்கப்புறம்
ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து பால்கோவா மில்க் வந்து பஸ் ஸ்டாண்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். காரில் போகிறப்பே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஜாலியாக வந்து போயிட்டு அங்கேயுமே நின்று சிரிச்சுட்டே இருந்தோம். எங்களை தான் சுற்றி இருக்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு டீ காஃபி அதுக்கப்புறம் வந்து பால்கோவா மில்க்லாம் வந்து குடிச்சிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்ததுனால ஃபோட்டோஷூட் எடுக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு எல்லாருமே வந்து வந்திருந்தோம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக. நடுவில் ஒரு ஸ்டிக் மாதிரி ஒரு கம்பம் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபுட்டேஜஸில் ஒரு காமெடியும் இருக்குது. ஒரு சில பிக்சர்ஸும் நல்லா வந்திருந்ததை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பிக்சர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock போல் ஊரில் இருந்து கிளம்பிட்டோம். பாப்பாவும் வந்து கேமராவை பக்கத்தில் கொண்டு வந்தோடனே என்னடா இது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருந்தா. ஸோ அப்படியே ட்ராவலை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். போகிற வழியிலே வந்து ஹோட்டல் பார்த்து பார்சல் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1:30 போல் வீட்டுக்கு ரீச் ஆயிருந்தோம். மார்னிங் வந்து எழுந்ததுக்கப்புறம் ரெடி ஆகி ஆஃப்டர்நூன் வந்து இன்லாஸ் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட என்னோடய வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிக்க போகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரதுக்காக என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 300 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.